சிவா, நான் அவசரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு வேற எதுவுமே யோசிக்க தோணல. ஆனா இப்போ நான் எடுத்த டிசிஷன் கரெக்ட் தானான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கும் இது ஆரம்பத்துல சரி வருமான்னு தான் தோணுச்சு. ஆனா அப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணேன், நீ எடுத்த டிசிஷன் தான் கரெக்ட். அம்மா எப்பவும் நம்ம கண் பார்வையிலே இருக்கிறதா நல்லது. சரி வா, நான் போலாம். ஐலி, பாத்து. என்ன சிவா இது, நடு வீட்டுக்குள்ள பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் தான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேன்ல, அதுக்குள்ள நீங்க இப்படி எல்லாம் பண்றதெல்லாம் சரியில்லை. ஹலோ ஐலி, இப்ப இங்க என்ன நடந்துச்சுன்னு என்ன திட்டிட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆமா, கீழே தர ஈரமா இருந்துச்சு, நீ அதுல காலை வச்சு வழுக்கி விழ பார்த்த. உன்னை பிடிக்க போய் நானும் கீழே விழுந்துட்டேன். இது பாரு, அப்ப கூட நீ தான் என் மேல படுத்திருந்த. நான் உண்மைதானே சொன்னேன். என்ன இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது. சும்மா ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காதீங்க. பாரு, நான் இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொன்னேன். அப்பவும் நீ நான் தான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. நீங்க தப்பு பண்ணலனா அப்ப நான் தான் வேணும்னு உங்க மேல விழுந்தேன்னு சொல்றீங்களா? எம்மா தாயே, நீயும் எந்த தப்பு பண்ணல, நானும் எந்த தப்பு பண்ணல. இந்த தர ஈரமா இருந்ததா இவ்வளவும். வா போலாம். சாரி சாரி. இங்க பாரு, நீ மறுபடியும் வழுக்கி விட போவ, நான் உன்னை பிடிப்பேன். இதெல்லாம் தேவையா? இது இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா சுத்தமா நல்லா இருக்காது. அப்புறம் நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும்.